ஒளி நானே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உலகின் ஒளி நானே. ஒரு பக்கம் யோவான் நட்சத்திரி 14:30 இயேசு பெருமான் அந்த உலகத்தின் அதிபதியின் இடத்துல வருகிறான். பிசாசை பார்த்து உலகத்தின் அதிபதியின் இடத்துல வருகிறான். என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்வார். ஏன்? அவர் ஒளியாக இருக்கிறார். இருள் அவரை நெருங்க முடியாது. பாவம் அவரை நெருங்க முடியாது. உலகத்தின் இந்த அடிமைத்தனம் அவர் நெருங்க முடியாது. அவர் ஒளியாக இருந்தார், நெருப்பாக இருந்தார், அக்னியாக இருந்தார், தீயாக இருந்தார். யாரும் அணுக முடியாத ஒளியிலே வாசம் செய்பவர் ஆண்டவராகிய கடவுள். ஆகவே நானே உலகின் ஒளி. ஏன் தன்னை உலகின் ஒளி என்று சொன்னால், உலகத்துடைய எந்த ஒரு காரியம், உலகத்தின் அதிபதியால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு காரியம் கிறிஸ்துவை நெருங்க முடியாது. எல்லையிலே சாம்பலாகும். யோவான் நற்செய்தி 8:12 வாசிக்கிறோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் உலகின் ஒளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து இருளில் நடவாதபடி உயிரின் ஒளியை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 9:23 வாசிப்பது போல தன்னையே மறுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்தொடர்வோம். அத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.